ஐதீகம். ஓம் விக்னேஸ்வராய நமः. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதி ஆட்சி பெறுவதும், ஜீவனஸ்தானத்தில் அமர்வதும், லாபத்தில் அமர்வதும், பலனும் பயனும் யோகமும் பெறக்கூடிய வலிமையான விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இவருடைய பார்வை வலுவாக இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் இடத்திலே ராகு பகவானும், 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், அட்டமஸ்தானத்திலே வலுவான புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 11ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். விருச்சிக என்பதே இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு துவக்க நாளே சந்திராசிரமம் அமைகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்றைக்கி உங்களுக்கு சந்திராசிரமம். நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். திதி வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி மாலை 5 மணி வரை. சித்தயோகம் கூடிய இந்த நாள் சுபமூர்த்த நாளாக அமைகிறது. அப்போ இந்த வாரத்தில் முதல் துவக்கத்தில் சுபமூர்த்த நாள் இதுதான். அடுத்த திங்கட்கிழமை யோகமான நாள், பலமான நாள்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு லாபங்கள் உண்டு. 10/6/2024 திதி வளர்பிறை, சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரை. நட்சத்திரம் பூச நட்சத்திரம். கடகராசியில் உட்கார்ந்திருப்பார், ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார், பலம் கிடைக்கும். இன்றும் சுபமுகூர்த்த நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு. இன்று இன்னும் விசேஷம் என்னென்னு கேட்டால் கௌரி விரதமும் வருது. அதனால் இன்னும் பலமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பாக்யாதிபதி ஆட்சி பெறுவதும் யோகங்கள் பெறக்கூடிய சுபமுகூர்த்த நாள் உங்களுக்கு பலமான நாளாக அமையும். அடுத்து செவ்வாய்க்கிழமை 11/6/2024 திதி வளர்பிறை பஞ்சமி திதி, ஆயில்ய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இந்த வாரம் முழுவதுமே சித்தயோகம் தான். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 12/6/2024 திதி வளர்பிறை சஷ்டி திதி, மக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், சுபமுகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் இது 3வது சுபமுகூர்த்த நாள். ஞாயிறு, திங்கள், புதன் ஆகிய 3 நாட்களும் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு 13/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பிறை சப்தமி திதி, பூர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 14/6/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பிறை அஷ்டமி திதி, உத்திர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 15/6/2024 திதி வளர்பிறை நவமி திதி, ஹஸ்த நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இந்த நாள் கரி நாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். விருச்சிக என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தனஸ்தானத்தை அட்டமாதிபதி பார்க்கறது ஒரு பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா தனாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து பார்க்கறதுனால தனபாக்கியங்கள் பெருகும். இது லாபமும் விரயமும் கலந்த கலப்பு பலன் சொல்லுவோம். அதாவது பணம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், அதற்குரிய செலவுகள் 1க்கு 2ஆக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த செலவுகளெல்லாம் சுப செலவாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பணப்பொருளாதாரம் சிறப்பாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஜனாதிபதிய பார்வை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கடன் நோய் வம்பு வழக்குகள் அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும். கொடுக்கல் வாங்கலில் மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சில பிரச்சனையை சந்திக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த கடன், இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது,
இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வாரத்தை எளிதில் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் தன வாக்கு குடும்பஸ்தானம், அதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்நிய நபர்களின் தலையீடு குறுக்கீடுகளால் உங்களுக்கு சிறு டென்ஷன் ஆகிற கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பொதுவாக அந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் சொல்லுவோம். ஒரே டென்ஷன், பதட்டம், அதே மாதிரி உஷ்ண சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை ஏற்படும். வயிறு சார்ந்த பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளணும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு மத்தியமமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக தான் அமையும். ஏன்னா ஜீவனாதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஜீவனஸ்தானம் பல்கி பெருகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் சந்திப்பீர்கள். விரயங்கள் கிடைக்கும், சுப விரயமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. செய்தொழிலில் மேன்மையை அடைவீர்கள். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையில்லாத சில செய்திகளை செய்யாதிருத்தல் நலம் தரும். தொழிலில் முன்பு இருந்த சுணக்க நிலைகள் மாறுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய சிக்கல்களோ அல்லது புது முயற்சிகளில் தடைகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை உங்களுடைய சரியான அணுகுமுறையினால் ஜெயிக்கலாம், அந்தளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இனி வரும் காலகட்டங்கள் அடுத்த மாதம்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை. அதில் கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, பங்குச்சந்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நிதானமான போக்கு தான் நல்ல லாபத்தை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு முன்பு இருந்த சுணக்கலைகள்லாம் மாறி லாபத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு. சக நண்பர்கள், அதாவது கூட பணிபுரியக்கூடிய நண்பர்கள், இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. பணிச்சுமைகள் எவ்வளவு தான் இருந்தாலும் அது பகிர்ந்தளிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு லாபமான வாரம். அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப யோகங்கள் உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் கிடைக்கும். சுபத்தன்மைகளை அடையக்கூடிய யோகங்களும் சுப செய்திகளை கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரத்தில் 3 நாள் முகூர்த்த நாளுங்கிற காரணத்தினால விருச்சிக ராசி அன்பர்கள் சுப நிகழ்ச்சிகளை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களே, புதிய கல்வி, புதிய ஆசிரியர், புது பள்ளி, புது நண்பர்கள் இவர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். பதட்டம் வேண்டாம். நிதானமான போக்கை கடைபிடித்தால்தான் லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா மறைந்த புதன் உங்களுக்கு நிறைந்த பலனை தருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே அதில் பதட்டமும் சற்று அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள் கவனமாக கொண்டு செலுத்துங்கள். அதில் உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்கும். பெண்களுக்கு, கணவன் மனைவி உறவில் கருத்து வேற்றுமைகள் சில நேரங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தபோதிலும் கணவரின் கை மேலோங்கி நிற்கும். உங்களுடைய சொல்லும் செயலும் அங்கு எடுபடுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாகவே இருக்கும். அனுசரணை இந்த வாரம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அந்நிய நபர்கள் அல்லது உறவினர்கள் இவர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லை விஷயங்களில் சரியான முறையில் அணுகுங்கள். பலன்கள் கிடைக்கும். சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, மங்கள செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுபமங்கள யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். மன வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யோக பலமான வாரம்தான். சற்று நிதானமாக செயல்பட்டால் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு. அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இனிய நல்வாழ்த்துக்கள்.